ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த நாளைய ராசிபலன் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க. அந்த வகையில் நாளைய தினம் 2/11/2022 ஐப்பசி மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை. நாளைய தினம் முழுக்கவும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவிட்ட நட்சத்திரம் நிறைந்ததொரு நல்ல நாளாகவே நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. நாளைய தினம் யாருக்குங்க சந்திர அஷ்டம அமைப்பு உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் மதியம் 2 மணி வரை மிதுன ராசி நேயர்களுக்கும் அதன் பின்னே கடக ராசி நேயர்களுக்கும் சந்திராஷ்டம நாளாக அமையப்பெறுகின்றது. குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆக புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே நிதானத்தன்மையோடு செயல்படுவது நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நண்பர்களே. நாளைய தினம் தின பலன்தனை நடத்துகின்ற கிரகமாக அமையப்பெறுபவர் செவ்வாய் பகவான் மிதுன ராசிதனில் அமையப்பெற்றிருக்கின்றார். இச்செவ்வாய் பகவான் 12 ராசி நேயர்களுக்கும் என்ன பலன்களை எல்லாம் வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக நாளைய தினத்துக்குன்னு சில சிறப்புகள் உண்டு. அச்சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நவமி திதி. பொதுவாகவே நவமி திதி சுபகாரியங்கள்லாம் விட்டுட்டு விரதங்கள் இருந்து இறைவனை வழிபடுவது எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக பெருமாள் வழிபாடு செய்வதற்கும் நவமி திதி ஒரு நல்ல நாளாகவும், பெண்கள் இந்த நோம்பிருந்து அம்பாள் வழிபாடுகள் செய்வதற்கும் நவமி ஒரு நல்ல ஒரு அமைப்பாக கருதப்படுகின்றது. குறிப்பாக ஜோதிட ரீதியாக எதற்காக வழிபடலாம் என்று பார்த்தால், நாளைய நாள் புதன்கிழமையில் அவிட்ட நட்சத்திரம் வருதுங்க. அதாவது புதனும் செவ்வாயும் கிரக ரீதியாக நாள் நட்சத்திர வழியாக தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த புதனும் செவ்வாயும் தொடர்பு கொள்வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல அமைப்பா, ஒரு நல்ல இணைவா என்று கேட்டால், புதன் காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி, செவ்வாய் காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி, இந்த புதன் காலபுருஷனுக்கு 3ஆம் அதிபதியும் கூட. ஒரு ஜாதகத்தில் 3, 6, 8, 12 இந்த 4ம் துர்ஸ்தானங்கள். ஒரு அதிபதி இன்னொரு அதிபதியோடு தொடர்பு கொண்டால் அது ஒரு பெரிய சிறப்பினை கொடுக்காது. பொதுவாகவே செவ்வாயும் புதனும் இயல்பாகவே பகை கிரகங்கள்ங்க. என்னதான் நல்லவர்களாக இருந்தாலும் தனித்தனியாக நல்லவர்கள், ஆனால் இருவரும் ஒன்றாக சேரும்போது கெட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆவாதவங்க. அந்த வகையில் அந்த பகை கிரகங்களினுடைய தொடர்பு கொள்ளுகின்ற நாள் நட்சத்திரமாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. இது என்னெல்லாம் கொடுக்கும்? ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் புத சேர்க்கை இருந்தால் பொதுவாகவே கடன் தொந்தரவுகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு அமைப்புண்டு. அதே போல் ஒரு சிலருக்கு ஆரோக்கியம், குறிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட ரத்தம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை ஏற்படுத்துவதற்கான அமைப்புண்டு. ஆக யாருக்கெல்லாம் நரம்பு அல்லது எலும்பு அல்லது இரத்தம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், ஆரோக்கிய தொந்தரவுகள் இருக்கின்றதோ அவர்கள், மற்றும் கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ கூடுதலாக அவர்களும் என்ன செய்யலாம்? பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட வேண்டும். பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். ஏங்க பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான்? புதன் செவ்வாய் சேர்க்கை என்றால் புதன் பெருமாளையும் செவ்வாய் முருகப்பெருமானையும் குறிக்கின்ற ஒரு அமைப்பு. ஆக பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நல் எண்ணெய் தீபம், ஒரே ஒரு அகல் தீபம் ஏற்றி வழிபட்டீர்கள் என்றால் சகல அமைப்புகளிலும் உங்களுடைய நோய் தொந்தரவுகள், கடன் தொந்தரவுகள், பிணி தொந்தரவுகள்னு அத்துணை அமைப்புகளையும் கட்டுப்படுத்துவார் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்கின்றதோ தாராளமாக, உங்கள் ஜாதகத்தில் புதன் செவ்வாய் சேர்ந்துருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த தொந்தரவு இருந்தாலே, கடன் தொந்தரவு, ஆரோக்கிய தொந்தரவு இருக்குன்னாலே நீங்கள் தாராளமாக வழிபடலாம். ஆரோக்கியம் மேம்பட வேண்டும், பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என அனைத்தும் மேம்பட வேண்டும் என வேண்டிக் கொள்வது, நேர்மறையாக வேண்டிக் கொள்வது நல்லது. அதை செய்வதற்கு நாளைய நாள் சிறப்பான நாள். மாலை பொழுதில் செய்வது இன்னும் சிறப்பானது. மாலை 4 மணி 30 நிமிடத்திலிருந்து 6 மணி 30 நிமிடத்திற்குள்ளாக செய்வது கூடுதல் சிறப்பானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் 12 ராசி நேயர்களுக்கும் என்ன பலாபலன்கள் நடக்க இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம். பாருங்கள். நண்பர்களே, மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் நாளைய நாள் சொல்லிக் கொள்ளுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் அல்ல, அதே நேரத்தில் கெடுதலும் அல்ல. சின்ன சின்ன மாற்றங்களை எதிர்கொள்ளுகின்ற நாள். நீண்ட நாட்களாக இதுதான் சரி அதுதான் சரின்னு ஒரு கொள்கை பிடிமானத்தில் மேசராசினியர்கள் இருந்திருப்பீர்கள். ஏன்னா இந்த செவ்வாயோட அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு ராசி இந்த மேசராசி. செவ்வாய் தான் அதிபதி. வீண் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் உங்களுக்கே உரித்தான ஒரு குணம், நேர்மையும் கூட. சூரியன் உச்சம் பெறுகின்ற ராசி. ஆக அன்பு நண்பர்களே,
இந்த மாற்றங்கள், மனமாற்றம் எது வந்தாலும், கொள்கை மாற்றம் எது வந்தாலும், இடமாற்றம்னு எது வந்தாலும், மாற்றங்களை அனுசரிக்க வேண்டிய நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் நாளைய தினத்தினை பொறுத்தவரை எக்காரியத்தை எடுத்தாலும் அக்காரியம் ஒரு சின்ன அலைச்சல்களுக்கு பிறகுதாங்க உங்களுக்கு நன்மைகளை செய்யும். நாளைய தினம் சிலரின் உதவிகளை நாடுவீர்கள். அதில் சிலரோட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும், சிலரின் உதவிகள் கிடைக்காமலும் போகும். என்ன, செவ்வாய் அஷ்டமாதிபதியாகவும் மாறுகின்றார். ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரை ஒரு பெரிய ஏற்றத்திற்கான நாள் அல்ல. அலைச்சல்களும் சின்ன சின்ன விரயங்களையும் ஏற்படுத்துவது மாதிரியான நாள். இந்த ஒரு பெரிய பெரிய உயரமான இடங்களில் வேலை செய்கிறவங்க, வண்டி வாகனங்களில் வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்தி கொள்வது மிக மிக சிறப்பானது. வாழ்த்துக்கள். ரிஷபம், ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் இது ஒரு நல்ல நாள். கூட்டுத்தொழிலில் நல்ல வருமானத்தை வழங்குகின்ற அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. நட்பு வட்டாரங்கள் வழியிலிருந்து சின்ன சின்ன லாபங்கள் ஏற்படுவதற்கான அமைப்பு. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எழும், ஆனால் அது பெரிய பிரச்சனையாகாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது பெரிய பிரச்சனை ஆகாமல் இருக்க நம்ம என்ன பண்ணணுங்க, நாளைய தினம் பேச்சில் சற்று நாவடக்கத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானது. இதை உணர்ந்தே அன்றைய தினமே சொல்லிட்டு போயிட்டாருங்க தாடி வச்ச தாத்தா, யாகாவராயினும் நாகாக்க வேண்டும் என. அப்படி நாகாக்க வேண்டியது நாளைய தினம் அவசியமானது ரிஷபராசி நேயர்களுக்கு. அதேபோல் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சின்ன சின்ன வருமானமோ உதவிகளோ கிடைக்கின்ற அற்புதமான நாள். நீண்ட நாட்களாக வர வேண்டியிருந்த வாடிக்கையாளரிடமிருந்த பழைய பாக்கிகள் எல்லாம் வந்து சேருகின்ற உன்னதமான நாளாகவும் நாளைய நாள் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாளைய தினத்தினை பொறுத்தவரை வேலை செய்கின்ற இடங்களில், தொழில் செய்கின்ற இடங்களில் கொஞ்சம் போல்டாக பேசுவீங்க. அதனால் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களை கொஞ்சம் திட்டுறதுக்கான முன்னாடி ஆமாங்க சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க சார்னு சொல்லிட்டு அவ கிடக்கிறான் லூசுப்பைய அப்படின்னு பின்னாடி போய் சொல்லுவாங்கங்க. ஆக அந்த மாதிரி கொஞ்சம் கடினத்தன்மையோடு நடந்து கொள்ளாமல் அனைவரிடமும் சற்று இலகுவாக நடந்து கொள்வது மேன்மையையும் நல்ல பெயரையும் பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். மிதுனம், மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டம அமைப்புகள், அஷ்டமச்சனி அமைப்புகள், கூடுதலாக ராசிக்குள்ளாகவே செவ்வாய் எந்த அளவுக்கு அறிவானவர்களோ நாளைய தினம் அதுபோல அவசர குடுக்கைத்தனமானவர்களாகவும் நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஆக ஆறுக்கதிபதியாகிய செவ்வாய் ராசிக்குள்ளாக அமர்வது அளவுக்கு சிறப்பு இல்லைங்க. தேவையில்லாமல் முந்திக்கிட்டு நான் போயிட்டு எல்லா பிரச்சனைக்கும் நிற்பீங்க நாளைய தினம். ஆக குடும்ப பிரச்சனைகள் நடக்குது, இல்லை ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை நடக்குது, இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாக இருந்துக்கணும். நீங்கள் பாட்டு நான் அநீதியை எதிர்த்து குரல் கொடுப்பேன், அதை கொடுப்பேன்னு போயிட்டு முன்னாடி நின்னீங்க அப்படின்னு சொன்னால் அடி வாங்கிடுவீங்க. தேவையில்லாமல் பல எதிரிகளை சம்பாதித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். ஆக அந்த ஒரு விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும். சின்ன சின்ன ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைவது மாதிரியான நாளாக இருப்பதனால் முடிந்த வரையிலும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரை சின்ன சின்ன வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான அமைப்புண்டு. உத்தியோகத்தில் நல்ல மேன்மையை வழங்குகின்ற நாள். இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி எதிரி தொந்தரவும் ஆரோக்கிய தொந்தரவில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. எங்காவது கடன்களை எதிர்பார்த்திருந்தீர்கள், ஒரு உதாரணத்திற்கு வங்கி கடன் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த கடன்கள் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக நாளைய நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். கடகம், கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, நாளைய நாள் ஒரு நல்ல ஏற்றத்திலும் ஏற்றமான நாள். உங்களுடைய குழந்தைகளுக்காக பார்த்து பார்த்து செலவு செய்வீர்கள். என் பிள்ளைக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும், என் பொண்ணுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், என் பையனுக்கு இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்காக தாங்க நான் பணத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தை மனதில் வைத்து குழந்தைகளுக்காக அதிக செலவினங்கள் செய்கின்ற நாள். அதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய தொந்தரவுகளும் ஏற்பட்டு மறைவதற்கான ஒரு அமைப்புண்டு. ஆக குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்திலும் சற்று கடகராசினியர்கள் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது மிக மிக அவசியமானது. தொழில் நிமித்தமாக அல்லது உத்தியோக நிமித்தமாக சின்ன சின்ன தொலைதூர பயணங்கள் செய்வது மாதிரியான நாளாகவும் அல்லது தொழிலுக்காக சில செலவீனங்களை செய்ய வேண்டிய நாளாகவும் நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. எது எப்படியோ நாளைக்கு ஒரு பெரிய வருமானத்திற்கான நாள் இல்லை, அதற்கு மாறாக சிறு சிறு செலவீனங்களை வழங்குகின்ற நாள். ஆக என்ன பண்ணணுங்க, முடிந்த வரையிலும் கட்டுக்குள்ளாக செலவுகளை
கணக்கு பார்த்து செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத கடகராசி நேயர்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வீண் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற பொழுது 1க்கு 2 முறை யோசித்து எந்த ஒரு செயலையும் செய்கிறது நல்லதுங்க. பெரிய வருமானத்திற்கான அமைப்பு நாளைய தினம் இல்லை. ஆக முடிந்த வரையிலும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது மேன்மை தரும். வாழ்த்துக்கள். சிம்மம், சிம்மராசி நேயர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து நல்ல லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு லாபகரமான நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தொட்ட காரியம் அனைத்திலும் ஒரு நல்ல ஏற்றங்களை காண்பீர்கள். செய்த முதலீடுக்கு ஏற்ப நல்ல லாபங்களை பெறுகின்ற நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள், வசதிகள் சற்று கூடுதலாக கிடைக்கிற நாள். நாளைக்கு மரியாதை கிடைக்கும். எங்கே போனீங்கனாலும் வாங்க சாரும்பாங்க. போன வாரம் தான் வாடான்னு சொன்னான், இப்போ வாங்க சாருங்கிறான். ஒரு படி கூடிருச்சுங்க உங்களோட கிரேட். அந்த மாதிரி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி பெறுகின்ற நாள். அந்த வகையில் நாளைய நாள் நன்மையான நாள் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. கடன் தொந்தரவுகள் குறைக்கின்ற நாளாகவும் ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுகின்ற நாளாகவுமே நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. அதேபோல் நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன சேமிப்புகளும் உங்களுடைய வங்கி கணக்கில் அதிகரிப்பது மாதிரியான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது நண்பர்களே. ஆக மொத்தத்தில் தொழில், வேலை, வியாபாரம், பொருட்சேர்க்கை, வங்கி சேமிப்புன்னு அனைத்தும் மேலோங்குகின்ற ஒரு மேன்மையான நாளாகவே நாளைய நாள் சிம்ம ராசி நேயர்களுக்கு அமைகின்றது. வாழ்த்துக்கள். கன்னி, கன்னியாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் ஓரளவு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நன்னாளாகவே அமையப்பெறுகின்றது. ஒரு சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடங்களுக்கு எதிர்பார்த்த இடம் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான நாள். ஏதாவது ஒரு சொத்து பத்தை விற்கணும், அதுக்கு இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடையாக இருக்குது, டாக்குமெண்டேஷனில் சின்ன எரர் இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருப்பவர்கள் எல்லாம் அவற்றை களைந்து எடுப்பதற்கு உகுந்த நாளாகவும் நாளைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை, உத்தியோகத்தில் பிடிச்ச இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர், உத்தியோக நிமித்தமாக சின்ன சின்ன பயணங்கள், நாளைக்கு எதை பண்ணாலும் ஒரு உத்தியோக நிமித்தமாக நீங்கள் செய்வீர்கள். அந்த அளவுக்கு உத்தியோகத்தில் அதிக கவனங்களை செலுத்துகின்ற அதி உன்னத நாளாகவே நாளைய நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரை சகலத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற ஒரு மேன்மையான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் கூட கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவற்றின் மூலமாக நல்ல லாபங்களையும் மேன்மைகளையும் அடைவீர்கள். வாழ்த்துக்கள். துலாம், துளாராசி நேயர்களே, துளாராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு கணிசமான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அதி உன்னதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் ஒரு நல்ல நிலையினை எட்டக்கூடிய அதி அற்புதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன வருமானங்களும் பூர்வீகத்திலிருந்து நல்ல லாபங்களையும் பெறுவீர்கள். தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன வரவுகள் ஏற்படுவதற்கான அமைப்புண்டு. உயர்கல்வியில் நல்ல மேன்மைகள் உண்டு. பெரிய பெரிய முதலாளிகளோடு நல்ல இணக்கமாக பழங்குகின்ற ஒரு சூழல் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாளாகவே நாளைய நாள் அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சகம், விருச்சக ராசி நேயர்களே, ராசிநாதன் அவரே 6க்கும் அதிபதி, அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார், பகை வீட்டிலைங்க. இது சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய சிறப்பான நாள் இல்லை என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் ஒரு ராசிநாதன் அட்டமஸ்தானத்தோடு தொடர்பு கொள்கின்றாரோ நம்ம முதல்ல எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. பொதுவாகவே செவ்வாய் இயல்பாகவே 8இல் இருப்பது நன்மை கிடையாது. ஆண் பெண் இருபாலாக இருக்கும். என்ன பண்ணோம், இந்த முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போய் நிற்கிற ஆட்களுக்கெல்லாம் இப்படி தாங்க இருக்கும். ஆக எதுலேயும் ஒரு ஒரு வேகமாக இருப்பார்கள். எங்கெல்லாம் வேகம் இருக்கக்கூடாதோ அங்கெல்லாம் வேகமாக செயல்பட்டு அடி வாங்கிறதே வழக்கமாக இருக்கும். ஆக இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன், நாளைய தினம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. குறிப்பாக வண்டி வாகனங்களில் நம்முடைய பருவ வயது நண்பர்கள் எல்லாம் பயணிக்கின்ற பொழுது இரு சக்கரங்களும் தரையில் படாததைப் போல பிரம்மனே எழுதாத எழுத்தையெல்லாம் புதிதாக எழுதுவதை தவிர்த்து கொள்வது நாளைய தினம் நல்லது.
ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தொழில் வேலை வியாபாரம் செய்கின்ற இடங்களில் கொஞ்சம் சிடுசிடுன்னு முகத்தை வச்சுக்கிட்டு இல்லாமல் கனிவாக அனைவரிடமும் பேசுவது நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். ஏற்கனவே மருத்துவம் மருந்துகள் எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக அந்த நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுருணுங்க. ஒருவேளை தானே லைட்டாக விட்டு பிடிப்போம் அப்படின்னா அது கப்புன்னு பிடிச்சிரும். ஆக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். முருகப்பெருமானினுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் நாளைய நாள் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் ஒரு நல்ல மேன்மை உண்டு. அனைத்திலும் தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள், காதலித்த பெண்ணையே கரம் பிடிப்பதற்கான ஒரு சில நல்ல வழிவகைகள் கிடைக்கின்ற அற்புதமான நாள். எதையும் ஒரு போல்டாக எடுத்து ஒரு தன்னம்பிக்கையோடு செஞ்சு முடிக்கின்ற ஒரு அற்புதமான நாள். விடுபட்ட காரியங்களை கூட, பழைய வேலைப்பாடுகளை கூட எடுத்து முடித்து அதில் வெற்றி காணுகின்ற நாளாக, பேச்சுவார்த்தைகளில் வெல்லுகின்ற நாளாகவும் நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவங்களை அப்படியே பார்த்தே ஜெயிச்சிருவீங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாள். அதே போல் நாளைய தினம் கொஞ்சம் சின்ன சின்ன செலவீனங்களையும் வழங்கும். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளையும் அதிகரித்து வழங்குகின்ற நாள். ஆக என்ன பண்ணணுங்க தனுசு ராசி நேயர்கள், பொண்டாட்டி அடித்தா வாங்கிக்கணும், பொண்டாட்டி திட்டினா கேட்டுக்கணும். திட்டுங்கம்மா, இன்னொரு 2 நிமிஷம் திட்டுங்க, நல்ல ஒரு ஏஆர் ரகுமான் மியூசிக் கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருங்க, தப்பே கிடையாது. ஏன் குடும்பத்துக்குள்ளே அப்போ தான் பிரச்சனை வராமல் இருக்கும். ஆக அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமானது. வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மேன்மையை வழங்குகின்ற நாள். லாபஸ்தானத்ததிபதி 6ஆம் இடத்திலே அமையப்பெறுவது ஒரு அற்புதமான அமைப்பு. உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறனை காட்டியும் கடுமையான உழைப்பை காட்டியும் பலருக்கு முன்பாக நீங்கள் வெற்றி பெறுகின்ற நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. கொஞ்சம் கூடுதல் பணிச்சுமை இருக்க தான் செய்யும், இருந்தாலும் பரவாயில்லை. கடன் தொந்தரவுகள் அடைபடுகின்ற ஒரு நாளாகவும், நாளைய தினம் கிடைக்கின்ற வியாபாரத்தில் கிடைக்கிற லாபத்தை வச்சு கடனை தான் கொண்டு போய் அடைப்பீங்க. அது பயன்படாதுன்னு சொல்ல முடியாது, கடன் அடைகிறது மேன்மை அல்லவா. அந்த வகையில் கடன் தொந்தரவுகளை குறைக்கின்ற நாளாகவும், ஆரோக்கிய தொந்தரவுகளை குறைக்கின்ற நாளாகவும் மகர ராசி நேயர்களுக்கு நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. உத்தியோகத்தில் ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அதி உன்னதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன லாபங்கள் அவ்வப்போது எட்டி பார்க்கின்ற நாளாகவே நாளைய தினம் அமையப்பெறுகின்றது நண்பர்களே. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களை விலக்கி வைக்கின்ற அற்புத நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை தாராளமாக செய்யலாம், செய்யுங்கள், நல்ல மேன்மை உண்டு. வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா வேலை உத்தியோகம் இந்த மாதிரியான அமைப்புகளில் நல்ல பேரெடுத்து காட்டுற நாளுங்க. நாளைய தினம் பெரிய லாபம் கிடையாது, நாளைய தினம் பெரிய முதலீடுகளையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் தொழிலில் உங்களுக்குன்னு ஒரு பேர் கிடைக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல பொதுவாகவே பெயர் சம்பாதிக்கின்ற நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. ஒரு கேந்திரத்ததிபதி திரிகோணம் ஏறுவது மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பு. அந்த வகையில் உங்கள் குழந்தைகளை நினச்சி பெருமைப்படுறது, உங்கள் குழந்தைகளை நினச்சி மகிழ்ச்சி அடைகிறது, இந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாள். மனசு இன்னைக்கு அப்படியே ஒரு எதுலேயும் ஒரு ஆதிக்கத்தன்மையோடு காணப்படும். அது ஒரு வகையில் நல்லதும் கூட நாளைய தினத்தினை பொறுத்தவரை. ஆக நாளைய நாள் உத்தியோகம் தொழில் வேலை வியாபாரம்னு அத்துணை அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாளாகவும், ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகளோ உயர் அதிகாரியால் பாராட்டப்படுகின்ற பாராட்டுதல்களோ கிடைப்பதற்கான அமைப்பு நாளைய தினம் உண்டு. ஆக இதிலிருந்து என்ன தெரியுதுங்க, முழுக்க உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் கவனத்தை செலுத்துங்கள். நல்ல ஏற்றமும் பெயரும் பெறுகின்ற அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களே, ஒரு கோணாதிபதி கேந்திரம் ஏறி இருக்கின்றார். இது ஒரு அற்புதமான அமைப்பு. பாக்யஸ்தானாதிபதி 4ஆம் பாவகத்திலே நல்ல பேரெடுக்கிற நாளுங்க. பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேருவது மாதிரியான அல்லது அந்த பேச்சு வார்த்தைகள் வெற்றி அடைவது மாதிரியான அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. மனதுக்கு நிறைவாக அனைத்தும் கிடைக்கும், மனதுக்கு நிறைவாக கிடைக்கும். ஏதேனும் சொத்து பத்துக்கள் வாங்கிறதுக்கு சிறப்பான நாள். ஆலய தரிசனங்கள் செய்வதற்கு மிக மிக மேன்மையான நாள். படிக்கிற பசங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற அதி உன்னதமான நாளாகவும் நாளைய நாள் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாளைய நாள் பிடிச்ச காரியங்கள்லாம் செஞ்சு அதில் நல்ல மேன்மை அடைவீர்கள். இடமாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த இடமாற்றங்கள் அடைகின்ற நாள். சொத்து பத்து சேர்க்கைகள் பொருட்சேர்க்கைகள்னு
சகல அமைப்பிலும் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அதி உன்னதமான நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. உங்களுடைய பெயரும் புகழும் வெளியே தெரிய போகின்ற நாள். பெரிய வருமானம் இல்லைனாலும் இந்த மாதிரி சொத்து பத்து சேர்க்கையோ பொருட்சேர்க்கையோ உண்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. ஆக நாளைய நாள் அனைத்திலும் நல்ல மேன்மைகளையும் உங்களுடைய பெயரை வெளியே கொண்டு வந்து காண்பிக்கின்ற ஒரு அற்புதமான நாளாகவும் ஆலய தரிசனங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, இதுவரையும் 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்த்தோம். இனி இன்றைய தினத்திற்கான ஜோதிட தகவல் என்ன என்பதனை பார்க்கலாம். பாருங்கள். அன்பு நண்பர்களே, ஜனன லக்னம் அல்லது ராசியில் கேது பகவான் அமைய பெற்றால் ஜாதகர் எப்படி இருப்பார், என்ன குணநலன்களோடு காணப்படுவார் அல்லது வெளிக்காட்டிக் கொள்வார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் இப்போ ஒரு காலேஜுக்குள்ளே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு காலேஜுக்குள்ளே போகிறோம். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்னு கேட்காம அவர் என்ன டிபார்ட்மெண்ட்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களேன். பையன் நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே வரான், அப்படியே எகிரி குதிச்சுக்கிட்டே வரான்னு வச்சுங்களேன், அவன் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். கொஞ்சம் முன்ன பின்ன அப்படியே கீழே தடவிக்கிட்டே வரான்னு வச்சுங்களேன், அவன் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். அதுலேயும் எதிர்க்க தூண் இருக்கிறதே தெரியாமல் இடிச்சுக்கிற அளவுக்கு போய்க்கிறான்னு வச்சுங்களேன், அவன் கெமிஸ்ட்ரியோ இல்லை ஃபிசிக்ஸாவோ இருப்பான். ஏன், அந்த மாதிரியான சில குண அமைப்புகளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி இந்த லக்னம் அல்லது ராசியில் கேது இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஊரே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும். நமக்குன்னு யாரும் கிடையாது, நம்ம சும்மா தான் இருக்கோம், இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த சும்மாவே இருக்கிறதுன்னு ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா, அந்த ஆட்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சின்ன ஒரு கால இடைவெளியில் தான் நமக்கு தீபாவளி போச்சு. அப்போ என்ன பண்ணியிருப்போம், எல்லாரும் புத்தாடை அணிந்து பட்டாசுகள் வெடித்து இப்படியெல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் அவங்கக்கிட்ட போயிட்டு அண்ணன் நீங்கள் வெடிக்கலையா, லூசு பயலுங்க, டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படிம்பாங்கங்க. எதுலேயுமே ஈடுபட மாட்டாங்க, பட்டும் படாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா முகத்தில் ஒரு ஆழ்ந்த அமைதி இருந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாகவே லக்னம் ராசியில் கேது வலுத்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உலக இன்பங்களில் ஒரு பெரிய ஈடுபாடு இருக்காது. அது ஜாதகத்தை பொறுத்து மாறும். ஆனால் பொதுவாக இந்த குணம் அடிப்படையில் ஒரு 40% மாறவே மாறாதுங்க. லக்னம் அல்லது ராசி எதோடவும் கேது தொடர்பு கொண்டுட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த ஆழ்ந்த அமைதி, ஆன்மீக நாட்டம், எதுலேயும் நேர்மையாக இருக்கணும். எதையுமே ஒரு எப்படி சொல்கிறது, ராகு அமர்ந்தால் கோரமான எண்ணங்கள்னு பார்த்தோம். இதில் ஆன்மீக எண்ணங்கள், பற்றற்ற நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா. உண்மையிலேயே ஒரு சாமியார் உண்மையான சாமியாரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அவரோட லக்னம் அல்லது ராசி அல்லது 12 9ஆம் பாவகங்களோடு கேதுவோ குருவோ தொடர்பு கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஆன்மீக கிரகம். வெளிநாடு வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகம். எதுலேயுமே ஒரு அமைதியாக இருப்பது, ஒரு இறைவனை நோக்கிய சிந்தனை செலுத்துவது, ஆடம்பரங்களை விரும்பாமல் இருப்பது. இந்த இவர் சொல்லியிருக்காருங்க, ஜகத்குரு கிருஷ்ண பரமாத்மா, உலகத்தோடு இரு, உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் அனுபவி, ஆனால் பற்றற்று இரு. தாமரை இலை எப்படி இருக்குங்க, தண்ணி மேலேயே இருக்கும், தண்ணி இல்லைன்னா அது கிடையாது பார்த்துங்க, ஆனால் தண்ணியோடு அது ஒட்டாது. அந்த மாதிரியான ஆட்கள் பட்டும் படாமல், கழுவுகின்ற மீனில் நழுவுகின்ற மீன்களாக இருந்தும் இல்லாமல், இந்த மாதிரி என்ன கேட்டகரினே புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லக்னம் அல்லது ராசியில் கேது வலுத்திருப்பார். இந்த லக்னம் ராசியோட கேது தொடர்பு இருக்கிறவங்கள அப்பியரன்ஸ் வைஸ் கண்டுபிடிக்கணும்னா அமைதியாக இருப்பாங்க, நிதானமான செயல்பாடுகளோடு இருப்பாங்க. மேக்ஸிமம் தாடி வச்சுருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி சார் இப்போ லேடிஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, அந்த தாடியை விட்டுருங்க, முன்னாடி இருக்கிற 2 குவாலிஃபிகேஷனாக வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் லக்னம் அல்லது ராசியில் கேது வலுத்திருக்கின்றார் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக கிரகங்க எல்லாத்துலேயும் ஒரு நல்ல தெளிவை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த லக்னம் அல்லது ராசியில் கேது இருப்பது அப்படிங்கிறத இன்றைய தினத்தினுடைய ஜோதிட தகவல்களாக நமது நேயர்கள் தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் நாளை மாலை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.